வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ். எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் இப்போ யார் ஜெயிக்க போகிறான்ற எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்குது. ஓபிஎஸ் முன்னிலையில் இருக்கார். ஸோ தயாநிதி மாறன் பார்த்தீங்கன்னா முன்னிலையில் இருக்கதா சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, டிடி தினகரனுக்கும் பார்த்தீங்கன்னா தங்க தலைமைச்செல்வனுக்கும் மிகப்பெரிய லெவலில் இருபடி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓபிஎஸ் ராமநாதபுரத்தையும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு குறிப்பிட்டு பரமக்குடியில், அதே மாதிரி முதுகுளத்தூரில், ஸோ ராமநாதபுரம் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ஓபிஎஸ்க்கு ஓட்டு, சமுதாய ரீதியான ஓட்டு, அதிமுக ஓட்டுகள்லாம் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு வந்திருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நவாஸ்கனிக்கு பார்த்திங்கன்னா சிறுபான்மை ஓட்டு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்திருந்தாலுமே அங்கே பாஜக 2019 நைனா நகர்ந்துலேருந்து ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ண ஓட்டுகளும் பார்த்திங்கன்னா அதனால தான் ஓபிஎஸ் தொடர்ந்து முன்னிலைக்கு வைக்கிறான்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, ஸோ இப்போ இருக்க சூழ்நிலை அதிமுக அங்கே பெரிய லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. அதிமுக பார்த்திங்கன்னா 3வது இடத்துக்கு இல்லை 4வது இடத்துக்கு கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ காலையில் நிலவரப்படி பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் மிகப்பெரிய லெவலில் முன்னிலை தான் வச்சிட்ருக்காரு. தொடர்ந்து பார்த்திங்கன்னா திமுக நிறைய இடங்களை பார்த்திங்கன்னா முன்னிலை வச்சுருந்தாலும் அதிமுக பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்கள் கள்ளக்குறிஞ்சி, ஸோ விரல் விட்டு என்ற இடங்களில் தான் இருக்குது. பட் அதுவுமே பார்த்திங்கன்னா பறி போயிரும்ன்றாங்க. 2வது 3வது சுற்றில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பின்னாடி ஏற்படுத்த வாய்ப்பு தான் இருக்குன்றாங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா 26 இடங்கள்லான்ற மாதிரி அவரோட ஆதரவாளர் ஆர்பி உதயகுமார் தான் சொல்லிட்டு இருந்தாரு. பட் இப்போ தேர்தலில் பார்த்தீங்க ரிசல்ட் பார்த்துட்டு இருந்தோம்னா அந்த அளவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு சாத்தியம் இல்லைன்றது தெளிவாக தெரியுது. ஸோ சௌமியா அன்புமணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சற்று பின்னாடி இருந்தாலுமே பட் வர்ற சுற்றுலாம் மிகப்பெரிய லெவலில் முன்னிலை வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்முருகனும் பார்த்திங்கன்னா இழுபறியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ குறிப்பிட்ட தூத்துக்குடியில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா நிறைய வாக்கு வித்தியாசத்தில் பார்த்திங்கன்னா கனிமொழி முன்னிலை வச்சுட்ருக்காங்க. ஸோ நம்ம தெரியும் நெல்லையிலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இழுபறின்னு சொல்கிறாங்க. பட் நைனா நகேந்திரன் பார்த்திங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இங்கே அதிமுக பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பெர்ஃபார்ம் இல்லை. ஸோ நெல்லையில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸும் பிஜேபியும் டேரெக்டாக மோதுது. ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் குறிப்பிட்டு கணிசமாக பார்ப்பாங்க. ஸோ இங்கே தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் காங்கிரஸ் எந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே போன எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இவிகேஎஸ் இளங்கோன்லாம் தேனியில் தோத்தார். ஸோ அங்கே இருக்க வாக்கு வித்தியாசம் பார்க்கும்போது இப்போ அதிமுக ஓட்டு பார்த்திங்கன்னா தனியாக அவங்க களம் காண்றாங்க. டிடி தினகரன் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் சட்டமன்ற தேர்தலை சந்திச்சுட்டு இருந்தவர். இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வந்தோன்னே மிகப்பெரிய லெவலில் அந்த வாக்குகள், அதாவது போன வாட்டி தங்கத்தமிழ்ச்செல்வன் அவரோட கட்சி சார்பாக நின்றுருந்தார். 1,50,000 வாக்கு வாங்கியிருந்தார். பட் இப்போ இந்த ஓட்டும் டிடி தினகரன் அமமுக தலைவர், ஸோ அவருக்கும் கணிசமான பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருக்கும். ஏற்கனவே அங்கே எம்பியாக இருந்தவர். ஸோ திமுக காங்கிரஸ் ஓட்டுகள்லாம் சேர்க்கும்போது கொஞ்சம் எஜ்ஜாக தான் ஜெயிப்பார். 43% பார்த்திங்கன்னா டிடி தினகரன் வாங்குறாருன்னா தங்க தமிழ்ச்செல்வன் நெருங்கிடுவார், 42க்கு நெருங்கிடுவாருன்ற மாதிரி பேச்சுக்கு போயிருக்கு. தேர்தல் சமயத்திலே பிரச்சார சமயத்தில் நான் இந்த ஊருக்காரன், நான் எப்போனா வந்துடுவேன், வெளியூருக்காரங்கெல்லாம் நம்பி ஓட்டு போட்டுறதுங்க மாதிரி. ஆனால் டிடி தினகரன் பார்த்திங்கன்னா ஏற்கனவே அங்கே எம்பியாக இருந்தவர். பட் அவருக்கும் சாத்தியம் அதிகப்படியான இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதிமுக பார்த்திங்கன்னா எங்கேயுமே முன்னிலை வச்ச மாதிரியே தெரியல. ஸோ ஓவராலாக இந்தியாவில் பார்த்திங்கன்னா 543 இடங்கள் இருக்குது. ஸோ 150 இடங்கள் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் தாண்டதே சந்தேகம்ன்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மோடி வெற்றி விழா, அதாவது இந்த வெற்றியை கொண்டாடுறதுக்கு பிஎம் ஆஃபீஸ்லேருந்து அப்படியே பாஜக அலுவலகம் வரைக்கும் பேரணி மாதிரி. ஸோ அவங்க வெற்றியை கொண்டாடுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்க கேரண்டியாக சொல்கிறாங்க பிஜேபி ஜெயிச்சிருன்ற மாதிரி. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அதிமுக ஆட்டம் காணுன்றாங்க. ஸோ திமுக அப்படி தான். பிஜேபி ஆட்சி இருந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும் செந்தில் பாலாஜி நிலைமை மிகப்பெரிய லெவலில் மோசமாயிரும். சிபிஐ வழக்கு பார்த்திங்கன்னா இந்த 2G கேஸ் மிகப்பெரிய லெவலில் விஸ்வரூபம் எடுத்து இப்போ கனிமொழி தூத்துக்குடியில் ஜெயித்தாலுமே, நீலகிரியில் ஆசாம் ஜெயித்தாலுமே மிகப்பெரிய நெருக்கடி தான் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பிஜேபிட்ட சரண்டர் ஆகிற ஒரு சூழ்நிலை தான் திமுகவுக்கும் நிகழும்ன்றாங்க. ஸோ அண்ணாமலையும் பார்த்திங்கன்னா எஜ்ஜி எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ அதிமுக ஓட்டு முழுக்காவே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும் அண்ணாமலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பின்னணியில் பார்த்திங்கன்னா வேலுமணி குரலும் அடிபட்டுருக்கு, வேலுமணி பேரும் அடிபட்டுருக்கு. ஸோ கொங்கு மண்டலத்தில் சேலத்தில் தான் பார்த்திங்கன்னா திமுக உள்ளே நுழைஞ்சிருக்கு. பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னணியே சொல்லலாம். ஸோ எடப்பாடி பழனிசாமி சொந்த தொகுதியிலாச்சும் பார்த்திங்கன்னா அதிமுக ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். பட் பெரிய லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணல. கேட்டால் சட்டமன்ற தேர்தல் தான் எங்களுக்கு இப்போ பிரைமரி. ஸோ நாடாளுமன்ற தேர்தல் டெல்லி விஷயம்லாம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு செகண்டரி
சரிதான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. தன்னோட பலத்தை காமிக்கிறதுக்காண்டி ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையாச்சும் வந்து எடுத்துருக்கணும் ஸ்டெப்பு. பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா எடுக்கவே இல்லை. 40லேயும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா திமுக தான் முன்னிலையாக இருக்குது, அது தெளிவாக தெரியுது. ஸோ பாஜக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டாண்டர்ட் எடுத்து வர்றாங்க. ஸோ குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை, எல் முருகன், நயினா நாகேந்திரன், ஸோ கூட்டணியில் இருக்க ஓபிஎஸ், டிடி தினகரன், சௌமியா அன்புமணி, ஸோ நம்மளுக்கு தெரியும் வேலூர்லலாம் பார்த்திங்கன்னா ஐசி சண்முகம் எல்லாத்தையும் ஸ்வீட் பாக்ஸ் எவ்வளோ இறக்க முடியுமோ இறக்கி பார்த்துட்டாரு. பெரிய லெவலில் அங்கேயும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழும்ன்றாங்க. ஏசி சண்முகம் எஜ்ஜு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நெருங்கிட்டார்ன்ற மாதிரி பேச்சுக்கு போயிட்டுருக்கு. அவரும் நிலவரம் பற்றி பார்த்திங்கன்னா முன்னிலை வைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பிஜேபி வேட்பாளர்கள் கணிசமாக பார்த்திங்கன்னா பிரபலத்தை தான் இறக்கி விட்ருக்காங்க. தமிழிசை சவுந்தரராஜன் பார்த்திங்கன்னா தென் சென்னையில் பார்த்திங்கன்னா தமிழிசை தங்கல் பாண்டியன் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் 2 வாக்கு வித்தியாசத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் மகன் தோக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ மத்திய சென்னை தயாநிதி மாறன் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. வினோத் பி செல்வம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சற்று பின்னாடி தான் சொல்கிறாங்க. பெரிய லெவலில் அங்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஹார்பர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சேகர் பாபுலாம் பயந்துட்டார். வினோத் செல்வம் பார்த்திங்கன்னா அவரோட வாக்கு பார்த்துட்டு. ஸோ இந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா மிக ஒரு மாற்றம் வரும்ன்றாங்க. ஸோ அடுத்தடுத்த சுற்றுலா பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பின்னாடியே சந்திக்கிறவங்க அதுக்கப்புறம் முன்னிலை வரமாட்டாங்க சொல்லவே முடியாது. சுற்று மாற பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழ்ந்துகிட்டே வரும் தான் சொல்கிறாங்க. ஸோ அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோதான், அந்த அந்தஸ்தே பேச்சு அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா பிஜேபி வந்தது தெளிவாக தெரியுது. ஸோ குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா அண்ணாமலை வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து இப்போ இந்த பிஜேபி சார்பில் பிரபலம் ஆகிட்டார். கோவையில் அவருக்கு வந்து மிகப்பெரிய ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு. யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவருக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க, அண்ணாமலை தான் ஓட்டு போட்டிருக்க மாதிரி தெளிவாகவே தெரியுது இந்த ரிசல்ட்லேயே. அது தொடர்ந்து முன்னிலை ஓபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அரசியலில் மத்திய அமைச்சர் ஆக போகிறான்ற மாதிரி இப்பயே வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 10 தேர்தலில் சந்தித்து எடப்பாடி பழனிசாமி தோல்வி. ஸோ இப்போ ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க வேலுமணியெல்லாம் ஆலோசனை பண்ணுறாங்க. எடப்பாடி பழனிசாமி வேணான்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாகுது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சிக்கலை உண்டாக்குன்றது. ஸோ எல்லாருமே கொஞ்சம் சாந்தமாக இருக்காங்க. அதிமுகலாம் மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா பிளவை தொடர்ந்து பார்த்திங்கன்னா உட்கட்சி விஷயம் விஸ்வரூபம் உக்கிரம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரே வாரத்தில் பார்த்திங்கன்னா அதிமுகன்ற கட்சி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் எடப்பாடி பழனிசாமி அணியே பிளவாயிருன்றாங்க. ஸோ எல்லாருமே ஒரு பயத்தில் தான் இருக்காங்க. திருப்பி ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா அந்த மத்திய அமைச்சர் பலாப்பழ சின்னத்தில் நின்று ஜெயிச்சிட்டாரு, அவருக்கும் செல்வாக்கு இருக்குன்றதான் காமிச்சிட்டாரு. எடப்பாடி பழனிசாமியால் சுயேட்சையாக நிற்க முடியுமான்ற மாதிரி ஒரு கேள்வி, அடுத்த கேள்வி இருக்குது. எடப்பாடி பழனிசாமி எதை வச்சு நம்பி இறங்குறாரு? இரட்டை இலவட்டம் தான். இரட்டை இலை இல்லைன்னா அவனால வந்து துளி கூட பார்த்திங்கன்னா ஃபேஸ் பண்ண முடியாது. இந்த இப்போ விழுகிற வாக்குமே ஏதாச்சும் ஒரு 20-30% வாக்குமே பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு விழுந்த வாக்கு கிடையாது. அதிமுகவுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே உழுறது. அதிமுக பார்த்திங்கன்னா இப்போ எம்ஜிஆருக்கு, ஜெயலலிதாவுக்கு ஸோ பாரம்பரியமாக உழுவுற ஓட்டு. எடப்பாடி பழனிசாமி தனித்து நின்றால் மிகப்பெரிய தோல்வி அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த தில்லோட பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் ஜெயிச்சுக்கிறனால, ஓபிஎஸ் முன்னிலை வைக்கிறனால பார்த்திங்கன்னா அவருக்கு செல்வாக்கு கூடி இருக்குன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.